புரியுதுங்க சார். இது வச்சிருப்பாங்க. அது வந்து கொஞ்ச நேரம் ஆக ஆக ஒரு பிளேயரை எம்பாரஸ்மெண்ட் ஒரு லெவலுக்கு தாண்டி போகும்பொழுது உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் உடைஞ்சு போயிடும். அதாவது நான் என்ன நடந்தாலும் ஒரு நிதானத்தை கண்ட்ரோல். இப்போ இவரெல்லாம் ப்ரொவோக்கிங் பர்சன், இவர் ப்ரொவோக் பண்ணி விட்டு இவர் டியூன் ஆயிடுவாருன்றது தெரிஞ்சுது. ஸோ அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஷோல அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டா கிரியேட் பண்ணி இருக்கிற அந்த ஒரு விஷயம் நேரம் நமக்கு அந்த டைம் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை எடுத்து போக 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 அவர் வந்து மைண்ட் செட் ஆயிருப்பாரு. அதாவது போதும் இது மாதிரி திருப்பி மறுபடியும் விளையாண்டு திருப்பி அடுத்த வாரத்தில் நாமளே வந்து உட்காந்து நம்மளை மறுபடியும் கலாய்ப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு மைண்ட் செட் வந்து நேரம் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஒரு ட்ராவல் தான் அவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா காமிக்கும் போது அவர் ஒரு ப்ளே பண்றாருல. இப்போ வெளியில போலான்னு நானே வெளில போறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நாளைக்கு வெளியில ஹோஸ்ட காரணம் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஹோஸ்டே வந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. நீங்க அடிச்ச அடியில தாங்க. ஏன்னா ஒரு ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சீசன்ல ஹோஸ்ட் என்ன பண்ணாலும் வெளியில யாராச்சும் ஒருத்தங்க ட்வீட் போட்டு ஹோஸ்ட் ஏமாட்டுறாங்க. அப்படி இருக்கிற லெவல்ல போயிட்டு இருக்கிறதுனால ஸோ ஒரு அட்மோஸ்ட் ஓகே இந்த கேம் பிளேயரோட கான்ஃபிடன்ஸ் டிவியேட் ஆகி வேற எங்கேயும் டைரக்ட் ஆகிடக்கூடாதுன்றது கூட இருக்கலாம். அது ஆக்சுவலாக வந்து முழுக்க முழுக்க ரொம்ப பாவம்னு சொல்ல முடியாது. அதில் கொஞ்சம் நடிப்பும் இருக்கு. பட் இருந்தாலும் அவருடைய ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு 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 நல்ல கிளாரிட்டியான பாயிண்டே வச்சு கரெக்டாக அதை கன்வே பண்ணி கிளியர் பண்ண தெரியலனாலும் ஒரு பாயிண்ட்ல கிவ் அப் பண்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஹோஸ்ட் காரணமாயிடக்கூடாதுன்ற மாதிரி கால் எடுத்து பேசின மாதிரி தான் இருந்தது. எஸ் சார். சார் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு அந்த இது எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பண்ணிட்டாருன்னோனையுமே எனக்கு நாளைக்கு இப்போ ஆல்ரெடி இந்த வீக் ஃபுல்லாமே முத்துக்குமரன் சாரையும் மார்க் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அருண் சார். அத நாளைக்கு கேட்க மாட்டாங்களோ இந்த ஒரு பாயிண்டா வச்சுட்டு, ஓ அந்த இது அப்படியே தவிர்த்துருவாங்களோ விஜய் சேதுபதி சார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. இல்ல எனக்கு நிறைய பேத்துக்கு தோணி இருக்கும் என்னவோ தெரியல. இல்ல முத்துக்குமரன் சார் இந்த வீக் ஃபுல்லாவே நிறைய இடத்துல புலம்பி இருப்பாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, போஸ்ட்ல அட்டாக் பண்றாரு அப்படின்னு. இருக்கலாம். ஆக்சுவலா இருக்கலாம். இப்போ நமக்கெல்லாம் தானே இது சாட்டர்டே சண்டே, அவங்களுக்கு சேம் டே தானே. ஸோ அவங்க இந்நேரத்துக்கு யோசிச்சிருப்பாங்க, ஐயோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி போகுது, செகண்ட் ஹாஃப் இன்னும் என்ன நடக்க போதோன்னு இருக்கலாம். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் ஃப்ரை பண்ண மாதிரி தெரியல. எதுவும் பெருசா திருப்பி அந்த டாபிக்ல போய் பயங்கர ரோஸ்டிங் லெவல்ல போன மாதிரி தெரியல. அது பெரிய ஷாக்கிங் அண்ட் வேவா இருந்தது வந்து தர்ஷிகாவோட எக்ஸிட்டுக்கு தான் வந்து பயங்கரமா சீன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி அந்த மாதிரி தான் டிராவல் ஆன ஒரு ஃபீல் இருந்ததே தவிர அது மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியலன்னாங்க. ஓகே ஓகே. மேக்ஸிமம் எபிசோடு எல்லாம் பாக்குறதே நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்காக தான் சார் ஆரம்பிச்சேன். ஓ மேக்ஸிமம் பிக் பாஸ் மேக்ஸிமம் 8 சீசனா நான் பார்க்கவே இல்லை. இந்த சீசன் ஆரம்பிச்சது ஸ்டார்டிங்ல உங்களுக்காக தான் ஆரம்பிச்சேன். ஏன்னா பிரைன் கேம் ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நான் நீங்க எபிசோட் போனதுக்கு அப்புறம் அந்த 1 வீக் நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் இந்த இடையில ப்ரோமோஸ்ல பார்த்துதான் நான் முத்துக்குமரன் சார் ரொம்ப பிடிச்சு போய் அவருக்காக பார்க்க ஆரம்பிச்சேன். மேக்ஸிமம் அதுக்காக தாங்க சார் நான் உங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலரா நீங்க போடுற போஸ்டர்ஸ் ட்வீட்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருப்பேன் சார். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ பிசினஸ் பண்றது நானும் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பையன் தான். பட் இருந்தாலும் அவர் சொன்ன மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நம்ம நிறைய என்னோட பர்சனல் லைஃப்லயும் ஹிட் ஆகும் நிறைய விஷயங்கள். அதனாலயே எனக்கு பிடிக்கும். ஏன்னா என்னடா நம்மள வந்தாலே அருண் சார் எல்லாம் பண்றதை பார்க்கும்போது நிறைய என்னடா நம்ம வந்தாலே இப்படி பேசினாலே ஒரு பேச்சுக்கு கூட உரிமை இல்லையா, மாக்கிங் மவுத் பீஸ் இப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். நம்மள சொல்ற மாதிரி அவரை திட்டுற மாதிரி தெரியாது, நம்மள திட்டுற மாதிரி தெரியும். சப்போஸ் நம்ம அவரோட இடத்துல நம்ம இருந்திருந்தா நம்ம பேசி குரல் கொடுத்திருந்தாலும் இப்படிதான் திட்டி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட். அதனாலதான் சரி அவர் கேட்கணும். இது ஒரு இத்தனை நாளா அவர் கேட்கல. ஓகே விஜய் சேதுபதி சாரு சரி இன்னைக்காவது கேட்டுருவாரு. இவ்வளவு தூரம் ஒருத்தர் புலம்பி இருக்காரு. அது எபிசோட்ல ப்ரோமோல போடுற அளவுக்கு வந்திருக்கு. சரி அதை கேட்டுருவாங்கன்னு நினைச்சுதான் இந்த வீக்கெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த மாதிரி சீன் கிரியேட் ஆனோனையும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா என்னன்னா இந்த 8வது சீசன் எல்லா விதத்திலயுமே நிறைய விஷயங்களுக்கு ஒரு வேற ஏதோ ஒரு புது டைமென்ஷன்ல பண்றதா நினைச்சு நிறைய பண்றாங்க. அது வந்து
அது வந்து என்னன்னா வேற யாருக்காவது நடந்து இப்ப இதே வந்து அருணுக்கு நடக்கிறது வேற ஏதாவது ஒரு பிளேயருக்கு நடந்தா நம்மளால புரிதலாவது வேற மாதிரி இருக்கும். அருணுக்கு நடக்கும் போது ஹோம் ப்ராடக்ட் ஃபேவரட்டிசம் ஜாஸ்தியா தெரியுற மாதிரி தான் தெரியுது. எஸ் சார். அதுதான் நான் நான் பார்த்த வரைக்கும். இது வந்து வேற யாராச்சும் ஒரு பிளேயருக்கு நடக்குது அப்படின்னா ஓகே, ஒரு அதாவது நான் விஜய் டிவி ப்ராடக்ட் நடக்குதுன்னா அதை நம்ம பார்க்குற விதமே நமக்கும் வேற ஒரு ஆங்கிள் ஆஃப் தாட் வரும். இது வந்து ஒருத்தரை பேம்பர் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவர் பண்ற தப்புன்னு கூட ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாங்க உள்ள. யார் நீங்க பண்றது இந்த மாதிரி பண்றது வந்து தப்பு, வெளியே இவ்வளவு தூரம் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கறத கூட ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. யாரா இருந்தாலும் பண்ற தப்பு பண்றான்னு சொல்ல, நானே ஒரு இடத்துல பண்ணுவேன், ஏதோ ஒரு இடத்துல இந்த மிஸ்டேக்ஸ் யாராவது சொல்றா திருத்திக்கலாம். பட் அதையோ தப்புன்னு சொல்ற இடத்துக்கு கூட யாரும் வர மாட்டேங்கிறாங்க. தப்புன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரோ அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற விஷாலே ஒரு நேரம் படுத்துக்கிட்டு நான் என்ன ஊருகாவா, நான் வெளில போறேன், என் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க அவனுக்கே ஓட்டு போடுங்க அது இதுன்னு இந்த மாதிரிலாம் டைலாக்கா பேசிட்டு திருப்பி வெளியில வந்து பாச பிணைப்பு எனக்கு நட்பு என்ன வந்தாலும் நீ நான் அப்படின்னு திடீர்னு இந்த ரூமுக்கு வந்தா வேற ஒண்ணு பேசுறாரு அவரு. இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவுதான். இந்த ரூம்ல இருக்கும் போது ஒரு டாக்கு, இந்த ரூம்ல வந்தா வேற டாக்கு அப்படின்ற மாதிரி அங்க இங்க யாரும் ஆக்சுவலா என்ன சொல்றது, கேள்வி கேட்கறத தாண்டி அருண் கிட்ட இருக்கிற இன்னொரு அருண்னு எடுத்துக்கிட்டா சொல்றேன். அருண்கிட்ட இருக்கிறது என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அவரு இந்த இந்த 3 வாரத்துல ரொம்ப ஃபெரோஷியஸா பயங்கர வேற லெவல் அக்ரெசிவ் ஆனவரு. அதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் ரொம்ப ஸ்வீட் பாய் மூமெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ போய் ஒரு மாதிரி அப்படி கேட்கறத வெறும் முத்து கிட்டக்க வேணா மோதிக்கிட்டே இருப்பாரு. மத்தவங்க கிட்ட ரொம்ப குட் புக் லிஸ்ட்ல தான் இருப்பாரு அவரு. எஸ் சார். நான் நீங்க இருக்கும்போதும் பார்த்திருக்கேன் சார். இன்னசென்ட்டா இருக்கேன். குங்குமப்பூ இதுலலாம் ஹோஸ்டே குங்குமப்பூ குடுத்து தான். சார் ஆக்சுவலா என்னன்னா என்னோடதுல வந்து என்ன வந்து அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாரு அருண். எனக்கு கால் அனந்தப்போ எனக்கு முழுக்க ஆயின்மெண்ட் போட்டு காலில் வந்து கம்ப்ளீட்டா ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி பேண்ட்டை வந்து முட்டி வரைக்கும் இழுத்து உட்கார வச்சு எனக்கு அவ்வளவு கேர் பண்ணுவார். எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னன்னா அவங்க கிட்ட இருக்க செம பர்சனாலிட்டி என்னன்னா அவ்வளோ அதே ஸ்ப்ரீல அன்னைக்கு ஈவினிங் முதுகுல குத்துவாரு. ஆனா அதை சிரிச்சுக்கினே செய்வாரு. அதாவது ஒரு 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 கைண்ட்னஸ்க்கான நேச்சரும் பிளஸ் இந்த கேம்க்கான மைண்டும் ரெண்டுத்தையும் ஒரு கண்ட்ரோல்டா பண்ணுவாரு. ஒரு இன்னசென்ட்டாவே அதை செய்வாரு. ஆனா அவர் செய்யற உதவியில ஒரு ஃபேக்னஸ் இருக்காது. அது எனக்கு தான் இல்ல, அந்த வீட்டுல யாருக்கு பண்ணாலும் அது நேர்மையா தான் பண்ணுவாரு. அதுல எனக்கு எந்த ஓகே, மாற்று ஓகே. கருத்தும் இல்ல. ஆனா ஆனா ஒரு இன்னசென்ட்டான இக்னோரண்டான எனக்கு தனக்குள்ள இருக்கிற குழந்தையே அவருதான்ற மாதிரியான அதெல்லாம் ரொம்ப ஒரு அப்பட்டமான நடிப்பு. அது ரொம்ப அது அது எங்க தெரிஞ்சிரும்னா, இங்க கேமரால ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாது. இன்னும் 2ல வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ரியாக்ட் பண்ணும்போது வெளில தெரிஞ்சிரும்ன்றது தெரியாத அளவுக்கு சம்டைம்ஸ் வந்து கண்ட்ரோல் விட்டு போய் அவரோட ஃபேஸ் வெளில வரும். தேங்க் யூ சார். நான் உங்க கூட பேசினது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க் யூ சோ தேங்க் மச். யூ சார். தேங்க்ஸ் விஷால். ஆக்சுவலா வந்து ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த உங்களுக்கு கால் அடிபட்டப்போ நெறைய பண்ணது அருண்ன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா, நான் பார்த்த வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு அதிகமா காட்டுனது வந்து ஜெஃப்ரி தான் காட்டுனாங்கன்னு நெனைக்கிறேன். அருண்லாம் இல்ல அருண்லாம் பண்ணது காட்டுனாங்க. ஆனா, நான் அட்லீஸ்ட் நான் நான் ஞாபகம் இல்ல 1 ஹவர் பார்த்தேனா, இல்ல வந்து அ அப்ப லைவ் பார்த்தேனான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா, நீங்க நைட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். அப்போ வந்து ஐ ஃபெல்ட் லைக் நெறைய ஜெஃப்ரி பண்ண மாதிரி தான் எனக்கு ஐ ஃபெல்ட். ஆக்சுவலா ஜெஃப்ரி வந்து ஒரே ஒரு தடவ ஆயின்மென்ட் போட்டு விட்டுட்டு, ம். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏதாவது நான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும்ல சார், அத பண்ணுவாரு. ஆனா அதிகமா கால பாத்ரூம்க்கு நான் போம்போதோ, இல்ல காலுக்கு தூக்கி இறங்கி ஒரு கைய ஹோல்டு புடிச்சுக்கிட்டு, பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு, இதெல்லாம் பண்ண மேக்ஸிமம் பண்ணது வந்து அருண் தான் எனக்கு. கம்ப்ளீட்டா நான் எங்க உட்கார்ந்திருந்தாலும் அருண் வந்து பேட்டரி மாத்தி குடுத்துட்டு போயிடுவாரு. காஃபி இருந்தா கொண்டு வந்து குடுத்துட்டு போயிடுவாரு. சாப்பாடு நான் சாப்பிட்டு முடிச்சு தட்ட கழுவுறதுக்கு போறதா இருந்தா தட்ட புடுங்கிட்டு போயிடுவாரு. அதெல்லாம் வந்து பண்ணது வந்து அருண் தான். அது அ எப்படி சொல்றது? அந்த ஒரு விஷயம் வந்து அவர் ஃபேக்காவும் பண்ணல. அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா தான் பண்ணாரு. நான் அவர வந்து எண்டுல அவருடைய கேமோட முனைப்புல இருக்கிற சேஞ்ச் ஓவர தான் என்னுடைய கருத்தே தவிர, அவரு அவரு வந்து இப்ப இப்ப நான் சொன்ன இது அத்தனையும் அவர் தீபக்குக்கும் பண்ணாரு. நான் பார்த்திருக்கேன்.
அதே மாதிரி இது இப்ப நான் சொன்ன அது வந்து அவர் ரஞ்சித்துக்கும் பண்ணாரு. ரஞ்சித் சாருக்கும் ஒரு சில விஷயங்கள் அவர் ரஞ்சித் சாருக்கு ஸ்பைனல் கார்டு இஷ்யூலாம் வர்றப்ப அருணை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஒரு மாதிரி அவரு வந்து காயின் பண்ணிக்கிட்டாரு எப்படி விளையாடணுன்றத. பட் அந்த மேன்கைண்ட வந்து ஃபேக்கா இல்லாம அதுக்கு ரொம்ப ஜென்யூனாவே எப்படி பண்ணணுமோ அதுதான் பண்ணாரு. அது என்னன்னா அவரு வந்து எப்படிப்பட்ட பிளேயரா இருக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா, தான் வந்து ஒரு டீசென்ட்டா மாரலுக்கு அகைன்ஸ்டா ஆடாம எத்திக்ஸோட ஒரு வேல்யூவை செட் பண்ணி விளையாடணும்னு நினைச்சு விளையாட வந்தார். அதுதான் ஆக்சுவலான பாயிண்ட். ஆனா என்ன ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அவர் சரியா ஆர்டிகுலேட் பண்ணி சில விஷயங்கள் சரியா கன்வே பண்ண தெரியாததுனால ஆரம்பத்துல இருந்தே அந்த முற்றும் கோணல் மாதிரி மாட்டிக்கிட்டு கொஞ்சம் செதற ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஃப்ளாவே தவிர ஒரு ஒரு இப்போ அவர்கிட்ட வந்து இப்போ 2 ப்ரெஷர்ல மாட்டிக்கிட்டார் அவரு. போன சீசன்ல இருக்கிறவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதுனால அந்த எதிர்பார்ப்பும் ஒரு மாதிரி இவர் மேல மைல்டா கன்வெர்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. இல்ல டிவி பிளேயர்ஸ் லெவல்ல ஆயிடுச்சான்னு தெரியல. ரொம்ப நாள் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஜால்ராவா இருந்துட்டு திடீர்னு செல்ஃப் ஸ்டாண்ட் எடுத்து இண்டிவிஜுவலா வெளியில தெரிய வரும் பொழுது இப்ப யாருக்காக ஜால்ரா அடிச்சாங்களோ அவங்க எல்லாம் ஏறி தலையில அடிக்கும் போது அவருக்கு தாக்கு பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அந்த அந்த லைனை ஸ்ட்ராங்கா வரைஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு அருண் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா போயிருப்பார். எஸ் 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 அஷிக், சாரி அஷிக், ஆக்சுவலா ரெக்வஸ்ட் எனக்கு காட்டல, பக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்த அப்புறம் தான் வந்தது. சாரி, பேசுங்க அஷிக். சாரி, யாருக்கா ரெக்வஸ்ட் கொடுத்து காட்டலனா சாரி, எனக்கு உண்மையாலுமே காட்டல. நான் சாரி. அஷிக் பேசுங்க அஷிக். ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் தான் கிக் அவுட் பண்ணிருச்சு. நான் வரும்போது அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரவி சார், நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இவ்வளவு நாட்களுக்கு அப்புறமும் இவ்வளவு இதுக்கு அப்புறமும் கண்டிப்பா பழைய ரவியாவே இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா, இது நான் இப்ப பாக்கல, நான் இதுக்கு முன்னாடி இருந்தே உங்களை நான் ஃபாலோ பண்றேன், உங்களுக்கு தெரியும். அதனால எனக்கு இதெல்லாம் ரவி சாருக்கு வந்து ஒரு சப மேட்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது பெருசாலாம் இதா இருக்காது. இதை விடலாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சீசன் பேசும்போது என்னென்னலாம் வந்துச்சு அப்படின்றது தெரியும். அதெல்லாம் ஓகே. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ எனக்கு இது ஏன் அப்படின்றதுக்கு உங்கள்ட்ட இருந்து பதில் கிடைக்குமா அப்படின்றது தெரியல. ஆனா ஏன்னா இருக்கும் அப்படின்றதுக்கு பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன் உங்கள்ட்ட இருந்து. முதல்ல என்னன்னா, இப்போ ஒவ்வொரு சீசனும் அந்த டிவி ப்ராடக்ட், விஜய் டிவி ப்ராடக்டை கொஞ்சம் அப்படியே பேம்பர் பண்ணிட்டே வருவாங்க. ஆனா அது நல்லா அவ்வளவா தெரியாதுன்றது இருக்கும். இது ரொம்ப ஓப்பனா தெரியுது. ஏன்னா இப்போ பவித்ராட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அப்ப பவித்ரா வந்து அவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆன்சரை பவித்ரா சொல்லலன்றப்ப டப்புன்னு உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பவித்ரா உடனே ரியலைஸ் பண்ணி ஆன்சர் சொல்லும் போது ஆடியன்ஸ்ட இருந்துமே அதுக்கான அப்ரிஷியேட் கிடைக்குது. ஆனா இப்போ அருண்கிட்ட ஒரே ஒரு விஷயம், அதாவது சேனல் பாக்குற ஷோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும், அவன் ஏன் திரும்ப திரும்ப அதை அவர் ஏன் திரும்ப திரும்ப அதை அப்படி கொண்டு வர்றாரு அப்படின்றதே தெரியல அப்படின்றது நமக்கு கிளியராவே தெரியும். ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு. அப்போ பவித்ராட்ட கோவப்படுற விஜய் சேதுபதி கோவப்படாம தன்னிலை விளக்கம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. இப்போ சாச்சனா வந்து முத்துவோட இருந்தனாலதான் சாச்சனா வெளியே போயிட்டாங்கன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது 24/7 வரல, மேபி லைவுமே எடிட்டா இருக்கறனால அதுலயுமே ஏன் காட்டாம இருக்கீங்க? அப்ப அதை விட தப்பா ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல அதுதான் சொல்லியிருக்காருன்னா அதை ஏன் பேசல? எனக்கு அருண் கிட்ட பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அருணோட விளையாட்டு எனக்கு முத வீக்ல இருந்தே பிடிக்கல. காரணம் உங்களை வச்சு. ஏன்னா நீங்க நாமினேஷன் வந்து ரஞ்சித் சாருக்காக தான் விளையாண்டீங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு முதல்ல திருப்பினதே அருண் தான். அப்புறம் உங்களை நம்ப வச்சதே அருண் தான். நான் எனக்கு என்னன்னா எல்லாத்தையும் தெளிவா பாக்குற இவர் என்னடா நம்புறாரு, நான் சொல்லவே இல்லை அப்படின்றத. நல்லவேளை நான் நினைச்சதை விஜய் சேதுபதி போட்டு உடைச்சாரு, பண்ணாலே நம்ப வச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி. அப்போ அதை திருப்பினதே அருண் தான். அங்க இருந்தே அந்த இடத்துல கேம் புரியலைனாலும் ஆகா நம்ம மேல தப்புன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதே விஜய் சேதுபதி வந்து உங்க மேல தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லி அவரை பிரைஸ் பண்ணி பேசும்போது அவருக்கு அது பிடிக்குது. அத விஜயசும் கேட்டார்.
ஆனா ஒரு தப்புன்னு சொல்லும்போது அது அவருக்கு பிடிக்கலன்றப்போ அதை ரொம்ப இதாவே எதிர்க்கலாமே. ஏன் ரொம்ப அப்படி இந்த குழந்தைக்கு லட்டு ஊட்டி விடுற மாதிரி இதா பண்றாரு? அது அருண்கிட்ட மட்டும் ஏன் பண்றாருன்றதுதான் எனக்கு தெரியல. இது இந்த வாரம் இல்ல, நீங்க கவனிச்சாலே தெரியும். ஒரு 3 வாரமாவே அருண்கிட்ட மட்டும் அப்படி பண்ணணும்னு ஒருவேளை சேனலே ஃபோர்ஸ் பண்ணுதா இல்ல என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. இது ஏன் அப்படின்றதுக்கு பதில் கிடைக்குமான்னு தெரியல. ஆனா ஏன்னா இருக்கும் அப்படின்றதுக்கு கிடைக்குன்றதுனாலதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ரவி சார். ஜென்ரலா சார், ஜென்ரலா வந்து பிரவீன் பெனன்ட் வந்து, அதாவது இந்த ஷோ டைரக்டர் இருக்காருல்ல, அவரும் வந்து அருண் ஃபேமிலியும் வந்து ஃபேமிலி இன் சென்ஸ் அருண் ஃபேமிலி ஆஃப் விஜய் ப்ராடக்ட் ரொம்ப க்ளோஸ் சார். அதாவது ஆக்சுவலாக சொன்னோம்னா தன் கரியர் தன் லைஃபுக்கே ரொம்ப முதன்மையா அருண் சார் பார்க்கறது வந்து இவரை தான், பிரவீன் பெனன்ட் தான். அந்த பிரவீன் பெனன்ட் ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினது வந்து அருணுக்கு போன சீசன் மாயா சீசன்ல வந்து அவர் தான் கிரியேட் பண்ணார். ஒரு கால சூழ்நிலையால் அவரால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க முடியலன்னு அவரு தான் வந்து அர்ச்சனாக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வைல்ட் கார்டில் செட் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலாக அர்ச்சனா வந்து டே ஒன்ல இருந்தே போக வேண்டியது, ஃபார் டியூ டு மெனி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரீசன் ஃபைனலாக கன்க்ளூட் ஆகி 50th டேல வந்து அர்ச்சனா போக ஆரம்பிச்சாங்க. இந்த சோ கால்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இந்த கேமை வந்து அவருக்கு ஒரு புரிதல்ல அர்ச்சனாக்கு வந்து அவருக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்து இந்த கேம் இதை வந்து இப்போ கொஞ்சம் சமீபமாக ரீசெண்டாக சௌந்தர்யா கிட்ட வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அருணே கூட உள்ளேயே சொல்லியிருப்பார். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் அதில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு முன்னாடி பிரவீன் சார் அது சொல்லியிருப்பார். அதுக்கு மேலேயும் சொல்லியிருப்பார். அதாவது அர்ச்சனா கப்பு ஜெயிச்ச உடனே அதை எடுத்துட்டு போய் பிளெஸிங்ஸ் பிரவீன் கிட்ட வாங்கிக்கிட்டு அதில் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். அந்த வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா கிட்டக்க எதுக்குன்னா அந்த சூரியோட அவர் இந்த விடுதலை படத்தோட இந்த சாங்கு கேட்டதில் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போது இந்த பேச்சு வரும். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, பிரவீனுக்கு அருண் சார் பிரவீன் சாருக்கு அருண் மேல இருக்கிற அதிக ஒரு அக்கறையும் இந்த கேம்ல வந்து அவரை ஒரு மாதிரி ஷேப் பண்ணி வெளியில ஒரு பிளேயரா எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறதையும் போக, ஒருவேளை பிரவீன் மாதிரியான ஒரு அருண் மாதிரியான ஒரு கேரக்டருக்கு தான் தப்பா போர்ட்ரே ஆகி வெளியில ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டோம் அப்படின்றது வெளியில வந்தா அவரால் தாங்கிக்க முடியாது, அதனால அவர் எப்படியாவது ஒரு ஷேப் அப் பண்ணி அவர் ஒரு குவாலிட்டி பிளேயரா காமிக்கணுன்றதுக்காக அதிக அக்கறை காட்டுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி பேம்பர் வந்து எந்த சீசன்லயும் நடந்ததில்லை. விஜய் டிவி ப்ராடக்ட்லயே அதிக பேம்பரிங் நடக்கிற ப்ராடக்ட் வந்து இன்னொன்னு வெளியிலையும் ஒருத்தங்க வந்து ஸ்ட்ராங்கா ஹோஸ்டையே வந்து ட்வீட் பண்ணி எழுதி, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு அவரு வெளில இருக்கிறவங்களுக்காக யோசிச்சு பதில் சொல்லணுன்றது வந்து ஹோஸ்டுக்கு அவசியம் கிடையாது. பட் இந்த ஹோஸ்ட் வந்து எல்லாரோடைய நலன் கருதி ஏதோ ஒன்று ட்ரை பண்றாரு. அதாவது புரிதல் தான் உங்க ப்ராப்ளமா இருக்கு, அந்த புரிதலுக்கு முயற்சி பண்ணுவோன்னு. ஆனா நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு அவர் நின்றுகிட்டே இருந்தாருன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா தட்ஸ் ஆல். அதுக்கு மேல என்ன சொல்றது, டிசர்வ் த டெஸ்டினின்ற மாதிரி உங்களுக்கான எழுதப்பட்ட இடத்தில் உங்கள் ஆட்டம் முடிந்தது. உன்னை எப்படியாவது டாப் 5க்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம், ஆனா நீ என்ன ட்ரை பண்ணாலும் டாப் 8க்குள்ள கூட போக மாட்டேன்ற மாதிரி அவர் ஒரு வேலை பார்க்கறது. இல்ல எனக்கு இந்த இடத்துலதான் என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ மத்த கண்டஸ்டன்ட்டுக்கு புரியலைன்னா டப்புன்னு மூஞ்சில வச்ச மாதிரி உட்கார வைக்கிறது. நான் சொல்றேன் திரும்ப நீங்க சுத்திட்டு பிரவீன் இருக்கீங்க. பெனன்ட்டோட சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு, சேனல் சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனாலதான் அவர் க்ளோஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு. இல்லாட்டி நீங்க வந்து ஆக்சுவலா ஆனா இன்னொன்னு சொல்லட்டுங்களா, அவர் பேசுறதோட அருண் அவர் மார்க் பண்றதே பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கு. மொக்க பண்ணி உட்கார வைக்கிறாரு. இதுல பேசவும் செஞ்சுட்டாருன்னா மனுஷன் உடஞ்சி சுக்குநூறா போயிடுவார். இல்ல அதான் இப்போ விஜேஎஸ் கமல் சார்ட்ட இருந்த சுதந்திரம் விஜேஎஸ்க்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. நீங்க வேற அதெல்லாம் நம்ம ஆள் வந்து இந்த கவன் படத்துல வர மாதிரி தான் ஒரு லெவலுக்கு மேல ப்ரெஷர் பண்ணீங்க, காதலுக்கு ஹெட்ஃபோனை கழட்டிட்டு பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆனா மேட்ரு என்னன்னா, ஒரு சில பேருடைய இந்த சப்போர்ட்டுக்கு அவர் ஒரு லெவல் வரைக்கும் தானே வர முடியும். அவரும் ரொம்பலாம் இறங்கி எல்லாம் போய் கண்ணா கேள்ற கண்ணா குழந்தை அப்படின்னா இவர் தங்கம் இவர் மாதிரியா பேச முடியும், ரஞ்சித் மாதிரியா பேச முடியும். அவர் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் சொல்றது கேட்டிங்கன்னா இப்போதான் ஒரு 2 வாரமா ரஞ்சித் சாரையே கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அது வரைக்கும் இல்லை, இப்போதான் ஸ்லைட்டாக
ரஞ்சித் சாரை வந்து ஒரு மாதிரி இந்த இந்த லைட்டாக இந்த வாழைப்பழ பனானா நீடில் இப்போ தான் லைட்டாக டச்சே பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஸோ ரெஸ்ட்ரிக்டடாக விஜய் சேதுபதி சார்கிட்ட இதை பேசுங்க, இப்படி தான் பேசி ஆகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த சப்போர்ட்டை இன்வேரியபிளாக இந்த 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 விஷயங்களை தொட்டு தொட்டு கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் அருண் வந்து ஓவர் த ஃபேஸில் அங்கே ரியாக்ட் பண்ணுறது சாரையும் கோவப்படுத்தலாம் நிறையா. அவரும் கண்ட்ரோலாகி தானே பேசுகிறாரு. அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, தீபக்கை அவர் கேள்வி கேட்க மாட்டாரு, நான் என்ன இருந்தாலும் வீக்கெண்டில் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர் காதுக்கு வரதானே செய்யுது. பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். இன்னொன்று, போன சீசன் வின்னர் உடைய வெளியில் அவருக்கான ஒரு இது இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சு அப்புறம் எல்லாமே டிஸ்மேண்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் சார், எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். ஆக்சுவலாக நான் உங்களை ஒரு 5 சீசனாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதுனால, ப்ளஸ் ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு சப்போர்ட்டாக பேசும்போது உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டோடைய விமர்சனங்களே சந்திச்ச ஆள், ஆனாலும் தன்னுடைய கருத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு ஆளுன்றதுனால நான் இந்த ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டை மட்டும் வைக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வர சீசன் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு ஸ்டாண்ட்ல நின்றீங்கன்னா அதில் அப்படியே நிற்பீங்க. பட் ஆனால் எனக்கு இந்த லாஸ்ட் ஸ்பேஸ் நீங்கள் போகும்போது அங்கே வந்து ஒரு ஜாக்லின் ஃபேண்டம் இருந்துச்சு. நான் எந்த ஸ்பேஸை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே இருக்கும்போது இப்போ முத்துக்குமரன் 3 வாரமாக விளையாடவே இல்லை, நீங்கள் அவர் இதாயிட்டாரு அப்படின்றப்போ எனக்கு பர்சனலாக என்ன கேள்வி வந்துச்சு அப்படின்னா, கேம் ஆடிக்கிட்டே இருக்கிற ஒருத்தன் ஏன் கேம் ஆடலைன்னு எல்லாரும் பாக்குறாங்க. எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, கேம் ஆடிட்டே இருக்கிற ஒரு ஆளு டப்புன்னு கேம் நிப்பாட்டும் போது டப்புன்னு நிப்பாட்டுறானே, எங்கேயோ விசிறு தட்டுது, என்னமோ செய்ய போறான் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. அதனால நான் வந்து அவனை கேமரா தான் பார்த்துட்டே தான் இருக்கேன். இப்போ நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு, நல்லா கயிறை பிடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் டக்குன்னு அதை லூஸ் விடும் போது நமக்கு பயம் தானே வரும். இவன் வலிமையா இருக்கிற ஒரு ஆளு இவன் இது பண்றான் அப்படின்னு. அப்போ நீங்க கேம்ல அவன் 3 வாரம் அவன் இல்லவே இல்லைன்னா, ஆடுற பர்சனை பத்தி பேசாம கேமே ஆடலன்ற அந்த பர்சனை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொன்ன அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எந்த இடத்துல எனக்கு ஒரு இடத்துல இதாயிடுச்சுன்னா, நீங்க அந்த இடத்துல நீங்க ஜாக்லினை சேர்க்கலன்னு சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஜாக்லினையும் திரும்ப உள்ள கொண்டு வரேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை அவங்க எடுத்துட்டு நீங்க முதல்ல ஜாக்லினை சேர்க்கவே இல்லை, இப்ப நீங்க ஜாக்லினே அந்த இதுல கொண்டு வரேன்னு சொல்லி பேசுறீங்கன்னு முரண்படுறீங்க அப்படின்னாங்க. எனக்கு அந்த பாயிண்ட் வந்து எனக்கு தோணுச்சு, ஏன் ரவி சார் வந்து அந்த இதுல ஸ்டாண்ட நிக்க மாட்டேங்கிறாரு. எத்தனை பேர் வந்தாலும் பதில் சொல்ற ஒரு பர்சன் அங்க ஒரு ஃபேண்டம் இருக்கு அப்படின்றதுக்காண்டி ஏன் ஆட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு கேள்வி இருந்துச்சு. அதான் நான் உங்களுக்கு டிஎம்மும் பண்ணேன். நான் ஆக்சுவலாக நீங்கள் அதை ஃபுல்லாகவே இருந்தீங்க, கரெக்ட். நான் டிஎம் பண்ணதையும் பார்த்தேன் சார். நான் வந்து இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், நல்லா நான் இந்த ட்வீட் நான் போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு வேவில் போயிட்டு இருந்திருந்தீங்க. என்னென்னா ஷோவோட இது என்ன நடக்குதோ அதுதான் டிபேட்டபிள் டாக்காக போயிட்டுருக்கோம், அதை தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் எடுத்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஒப்பீனியன் அண்ட் என்னுடைய டீம் ஃபைன் போடுறேன். எனக்கு நல்லா தெரியும் ஜாக்லின் பிளேயர்னு, ஆனால் நான் தெரிஞ்சு ஜாக்லினை போடலை. நான் ஜாக்லின் இருக்கிற இடத்துல வேணும்னே ராயன்னு ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ராயன் டிடிஎஃப்னு போட்டு ஜாக்லினை எடுத்த மாதிரியும் போட்டு மஞ்சரியை போட்டு மஞ்சரி, தீபக், முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்க 4 பேர் போடுறேன். சரிங்களா? இவங்க 4 பேரை போட்டு 5வது ஜாக்லின்ற ஒரு பிளேயர் போட்டால், இப்போ இதை நான் ஒரு ட்வீட்டாக போட்டால் அது என்ன மாதிரியான வேவ் கிரியேட் ஆகும்னு எனக்கே நல்லா தெரியும். அதுவும் ஜாக்லினை நான் மிஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான வேவ், அது யாரையை வச்சுக்கிட்டு யாரையை கிரியேட் பண்ணும்போது ஆகுன்னு தெரியும். என்னுடைய ஐடியல் பாயிண்ட் என்னன்னா, இந்த டைமில் எல்லாருடைய கன்சல்டேஷன் ஆஃப் தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசை எல்லாருக்கும். இப்போ நான் ஒருத்தன் போட்டேன்னா சும்மா அவங்க பார்த்துட்டு அப்படி யாரும் விடல, உடனே அவங்க 5 பேரை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கடன்னு ஒவ்வொருத்தரும் யாரை விட்டுட்டாங்களோ அவங்கள அதிகமாக பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நம்மளோட இன்டென்ஷன் என்ன, அது என்னவோ அது அங்கே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. செகண்டு, நான் ஜாக்லினை மிஸ் பண்ணதோடைய பெரும் நோக்கமே என்னன்னா, ஜாக்லின் வந்து இப்போ நீங்கள் ஜாக்லின் இப்போ நான் வந்து முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணுறேன். அது பகிரங்கமாக சொல்லிட்டு நான் டே 1லயே ஸ்டேஜில் டிக்ளேர் பண்ணி வெளியில் வந்தோம், அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ
இதுக்கப்புறம் யார் செகண்ட் தேர்டுனா எனக்கு நிஜமாவே 50th இண்டிவிஜுவல் கேம் வர வரைக்கும் நான் வந்து 5th பிளேஸ் லெவல்ல மைண்ட்ல வச்சிருந்த தீபக் எனக்கு செகண்டுக்கு கன்ஃபார்மா வந்துருவாருன்ற ஒரு ஃபீல்க்கு ரொம்ப ஆணித்தனமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறது 3rd 4th 5th இந்த 3 பிளேயர் மட்டும்தான். இந்த 3 பிளேல என்னுடைய இந்த 4 சீசன் ஆஃப் அப்சர்வேஷன்ல எதிர்பார்க்காத ட்விஸ்டான டிடிஎஃப்க்கு ஒரு பிளேயர் வருவாரு அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். ஸோ மிச்சம் அதுக்கப்புறம் இருக்கிறது இன்னும் 2 பிளேயர் தான். ஒன்று கேமை முனைப்பா விளையாடக்கூடிய 2 பேர் மஞ்சரி அண்ட் ஜாக்லின். அது ஜாக்லின் இப்போ ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளஸ் என்னன்னா இத்தனை முறை பப்ளிக் சப்போர்ட்டை சந்திச்சும் உள்ள இருந்தாங்க. இப்போ ஆனால் இத்தனை முறை பப்ளிக் சப்போர்ட்டை சந்திச்சும் உள்ள இருந்த ஜாக்லின் இந்த கேம்ல என்ன மாதிரியான கேம் விளையாண்டாங்கன்ற ஒரு குவாலிட்டி கேமை கம்பேர் பண்ணும் பொழுது மஞ்சரி ஆடக்கூடிய ஒரு ஐடியல் கேமுக்கும் ஜாக்லின் ஆடுற கேமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ஜாக்லின் இருக்கிற நேம் லெவலுக்கு மஞ்சரி ஏறினாங்க. இந்த 2 பாயிண்ட்ல எனக்கு ஜாக்லினை ஒரு வேளை ஒமிட் பண்ணா, அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒமிட்டே பண்ண முடியாத ஒருத்தங்க ஒமிட் பண்ணா வேற ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற பிளேயர் 5th பிளேஸ்க்கு வரணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் மெதுவா உள்ள சேஞ்ச் ஆகுமா இல்லை என்ன ஆகும்ன்றது. ஏன்னா ஒரு பிளேயரை அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க, பட் அவங்களுடைய கேம் கண்ட்ரோல் என்ன, கேம் முனைப்பு என்ன, கேமுக்காக அவங்க கான்ட்ரிபியூஷன் என்ன, கேம் ஆட்ரிபியூஷன் வேற மாதிரி என்ன, இது எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு ஒரு பயங்கரமான இருக்கிற ரீச் ஒரு நல்ல பிளேயருக்கு காணாம போனா எப்படி இருக்கும்னு தெரியட்டுமேன்றதுக்காகத்தான் அதை போட்டேன். ஆனா அதுக்கு விளக்கம் கொடுக்குற இடம் அது அந்த இடம் இல்லை. அந்த இடம் அவங்களுடைய கோர் உச்சம். நான் என்ன பேசினாலும் சண்டை வரும், நான் என்ன பேசினாலும் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுற மாதிரி இருக்கும். நீங்க அந்த மாதிரி இடத்துல நம்ம எடுத்து வால் எடுத்து சுத்துறதை விட காலை எடுத்துட்டு கிளம்பிட்டு இருந்தா நல்லதுன்ட்டு, ஓ அப்படியா ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. ஏன்னா நான் என்ன பேசினாலும் சண்டை வரும், எனக்கே நல்லா தெரியும். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் வந்து இதை சொல்ல போனா ஆப்போசிட் சைட்ல இன்னொரு ஃபேண்டம் ஃபைட்டுக்கு வந்துடும். இது எதுக்கு வம்பு, நம்ம சொல்லணும் சும்மாவே நம்ம பேர்ல சர்ச்சை தான் போகுதுன்றதுனால இதை மட்டும் சொல்லிட்டு விட்டேன். பஞ்சு நல்லா இருந்துச்சு. வால் எடுத்து சுத்துறதை விட கால் எடுத்து கிளம்புறது நல்லது அப்படின்னு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி சாய் கிட்ட கேட்கணும். சாய் தேங்க்ஸ் ஆஷிக். ஆக்சுவலா என்னன்னா உங்க ஸ்பேஸ்ல தான் ஆரம்பிச்சதுன்றதுனால சொல்றேன். எப்பவுமே சாய் யாராச்சும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அது லெட் இட் பி செலிபிரிட்டி ஆர் எனிதிங், நீங்க யூ கைஸ் ஆர் கிவிங் அன் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட். அதெல்லாம் சேஞ்சே கிடையாது. எந்த ஹோஸ்டா இருக்கட்டும், எந்த ஃபேண்டமோட ஹோஸ்டா இருக்கட்டும் ஆஸ் பார்ட் ஆஃப் இட். ஆனா யாராச்சும் வாலண்டியர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு உங்க ஸ்பேஸ்ல தான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சில பேர் அவர் இவர் அப்படின்றத பேசவே ஆரம்பிச்சேன். அதுக்கு காரணமே எனக்கு டேக்லைன்ல சாயின்னு என் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஹோல் கான்வர்சேஷன்ல முடிஞ்ச அளவுக்கு கான்சியஸா எல்லாரையும் அவர் இவருன்னு பேசினேன். ஒரு சில இடத்துல என்னால ஸ்டாண்ட் எடுக்க முடியல, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கு காரணம் நான் அது மாதிரியே உள்ள இருந்திருக்கேன். ஆனா ஒருத்தர் இப்ப உங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அந்த மைண்டு செட் ஆகுதுல்ல, ஓகே இவங்க வந்து நம்ம கிட்டக்க இதை எதிர்பார்க்க அதை டெலிவர் பண்ணணும், நமக்கான ஸ்டைலாவே இருந்தாலும் அந்த 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 பிளேஸ் டெக்காரமோ அந்த பீப்புள் ரெஸ்பெக்டோ வேல்யூ பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரி நீங்க அன்னைக்கு அந்த ஸ்பேஸ்ல ஆக்சுவலா ஒருத்தர் தனிநபர் வந்து ஒரு தனிநபருடைய இன்டர்வியூனா நீங்க யோசிக்காதீங்க. அது நானா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் அது மாதிரி உங்களுடைய கார்டை மீறி நாங்க பேச ட்ரை பண்ணா அது யாரா இருந்தாலும் மியூட்டை போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் மியூட்டை போட்டுட்டு உங்க மியூட்ல இருந்து வான் அலார்மிங் பண்ணுங்க. சார் இந்த ஸ்பேஸ்ல வந்து பப்ளிக் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேண்டம் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ உங்களுடைய அவர்ஷன் பல பேருக்கு வணிகமா இது இங்கிருந்து ஒரு யூடியூபுக்கு கண்டென்ட்டா இல்லை இதை வச்சு பல ஸ்டார்டம் வந்து அடுத்தடுத்தவங்களை ட்ரால் பண்ற இதுவா அது கன்வெர்ட் ஆகிடும். அதனால நீங்க வந்து ஏன்னா நான் உங்க ஸ்பேஸ்லயும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு அமைதியா தான் இருந்தேன். என் ஸ்பேஸ் நான் சண்டை நடந்த அந்த ஸ்பேஸ்லயும் இருந்தேன். ஆனா மிச்ச 2 நீங்க ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரோல் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்ன ரெஸ்பெக்ட்ல வரேன்னா நான் ஹோஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்குன்ற நம்பிக்கையோட தான் இருப்பேன். நீங்க எடுக்கலைன்னா நீங்க ஒரு எண்டில் மறந்துட்டீங்க, நான் ப்ரொடியூசரும் கூட
அவன் அந்த பையன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பேசுறத நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. என் கண்ட்ரோல். ஆனா உங்களுக்கு தான் இது ஃபோரம். எனக்கு அது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பையனை நான் கண்டஸ்டன்ட்டாவும் பார்க்கல. நான் ஒன்றும் பிக் பாஸ் ப்ராடக்ட்டும் கிடையாது. எனக்கு இது தொழிலும் கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் உங்களெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் என் ஃப்ளோல பேச ஆரம்பிச்சிருவேன். ஆனா என்னால என் டெக்காரம் எவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, நீங்க எவ்வளோ சீக்கிரத்துல ஆப்போசிஷன் பார்ட்டி சம்பந்தமே இல்லாம டாபிக்கை டைவர்ட் பண்ணி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்க்கு உள்ள வர்றதுன்றது வந்து விச் இஸ் ஆஃப் தட். அண்ட் செகண்ட்லி இன்னொன்னு, இது வந்து நான் வந்து உங்க எல்லாருக்குமே சொல்றது தான். இது இது எவ்வளோ லிசனர்ஸ் இருந்தாலும், இல்லை எவ்வளவு ஹோஸ்ட் ஆர் எவ்வளவு பீப்புள் இது இருந்தாலும், உங்களுக்கு ஒரு கருத்து. இப்போ நான் ஒரு கண்டஸ்டன்ட், நான் ஏன் வந்து பேசுறேன் அப்படின்னா, நான் கண்டஸ்டன்ட் இல்லைங்க. என் கண்டஸ்டன்டோட டென்யூரிட்டி ஆஃப் டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்பெக்டேட்டர் தான். என்னுடைய ரூல் ஆஃப் கான்ட்ராக்ட், நான் போய் ஒரு இடத்துல ரிவ்யூ பண்ணக்கூடாது. அதுதான் அதிக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனா இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ்லயோ இதுலயோ கமர்ஷியல் வணிகத்துக்கு சப்போர்ட் பண்ணாம உங்களை மாதிரி எனக்கு பிடிச்ச பிளேயரை சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் வந்து ரொம்ப டேரிங்கா ஒரு 2 நாள் முன்னாடி ஹாட் ஸ்டார்லயே பேசிட்டு இருக்கும்போது என்னோட அதாவது இந்த ஷோக்கு ரிலேட்டபிளான பீப்புள்கிட்ட பேசும்போது கூட நான் இப்படிதான் சொன்னேன். என்ன பயங்கரமான வெளியில வெறிகொண்டு பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கும் முத்துக்குமாரன் கிட்ட. அதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா சொன்னது இதுதான் சாய். பின்ன நீங்கள் 13-14 பேர் வச்சிருக்கீங்க உங்க ஹோம் ப்ராடக்ட்டை ஜெயிக்க வைக்க. முத்துக்குமரனுக்கு நான் ஒருத்தன் தானே வெளியில இருந்து பேசி ஆகணும்னு நக்கலா பேசிட்டு வந்தேன் நானு. நான் இப்படித்தான். என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்றேன்னா, நம்ம மறைச்செல்லாம் பண்றதுக்கு இல்லை. இப்ப நான் வந்து நான் வந்து இன்னாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நான் அப்படிலாம் இல்லைங்களே. நான் நடுநிலையான ஆளுன்னா நான் எந்த இடத்துலையுமே சொல்லலை. நான் தான் நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு இந்த பிளேயர் ஜெயிப்பான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுக்காக இன்னொரு பிளேயர் தோக்கடிக்கணுன்ற மாதிரி எங்கேயுமே எந்த ஃபோரத்தையும் எந்த ஃபோரமும் என் சாதகத்துக்கு பயன்படுத்தி நான் அப்படி பேசினதே கிடையாது. ஸோ வித் டியூ ரெஸ்பெக்ட், உங்களை மாதிரி சாய், தர்ஷனா ஆர் இன்னும் நிறைய பீப்புளை நான் பார்க்குறேன். என்னன்னா, நீங்க வந்து ஏதாவது செலிபிரிட்டி சுக்காருட்டி இதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கவே வேணாம். இட் இஸ் யோர் ஸ்பேஸ். இஃப் இட் இஸ் கோயிங் பியாண்ட் த லிமிட் யூ புட் த மியூட்டை போட்டுருங்க, வார்ன் பண்ணுங்க. மீறி பேசினா லைக் அன் அலார்மிங் கிக் அவுட். அது நானா இருந்தாலும் சரி, இல்லை யாரா இருந்தாலும் சரி, யூ கிக் தம் அவுட். ஒரு 2 தடவை இந்த 2 தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, நீங்க ஏன் தெரியுமா, பொதுவான நிறைய இப்ப கேட்பாங்க, சார் மற்ற சீசன்ல எல்லாம் கண்டஸ்டன்ட் விளையாண்டு முடிச்ச உடனே வந்து பேசுறதே இல்லை, நீங்க மட்டும் ஏன் சார் பேசுறீங்கன்னா, ஏன்னா எனக்கு பயம் இல்லை. நீங்க ஒரு கேம் ஆடும் போது நீங்க கேட்டுப்பீங்க, சார் நீங்க என்ன சார் அந்த இடத்துல கேவலமா ஆடினீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஆமா நான் கேவலமா ஆடினேன்னு ஒத்துக்கணும். இல்லைன்னா இல்லைங்களா, நான் உள்ள நடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து நடிக்க முடியாது. நான் வந்து இப்ப நடிக்க முடியும்னா நானும் தான் அவர் இவர் ஐயோ தங்கம் சாமி இதெல்லாம் நானும் தான் பேச முடியும். ஆனா எவ்வளவு நேரத்துக்கு பேச முடியும்? உங்களோட ஒரு கேள்வி என்ன ப்ரோவோக் பண்ணி என்னோட ஒரிஜினல் எண்ணத்தை வெளில கொண்டு வந்துரும். நீங்க என்ன எல்லாருமே அந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட கண்ட்ரோலா இருக்கிற மாதிரி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஸ்பேஸ்ல நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்தாப்புல கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடுங்குவான். கட 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 கடன்னு உதறும். நினைச்ச மாதிரிலாம் பேசிட முடியாது. அதனால வெளில வர மாட்டாங்க. 2வது சம்பளம் கொடுக்க மாட்டாங்கன்றது பயம் இருக்கும். இந்த மாதிரி 10 காரணங்களுக்காக இப்ப இந்த மாதிரிலாம் ரூல்லாம் கிடையாது. ஒரு பிளேயர் ஆடிட்டு வந்து ஷோ இதுல எல்லாம் பேசலாம், எது ஸ்பேஸ்ல எல்லாம் பேசலாம். வரமாட்டாங்க. ஏன்னா பப்ளிக்கை ஃபேஸ் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க ஒரு நல்ல இமேஜ்ல உள்ள விளையாண்டரலாம். ஆனா பப்ளிக் கிட்ட வந்து பப்ளிக்கோட கொஸ்டினை கேட்டுட்டு இருக்குது பாருங்க, அது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க சாதாரணமா கேட்டுருவீங்க, நீங்க ஏன் சார் அன்னைக்கு ஜாக்லின் கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணீங்க, நீங்க ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு பதில் கொடுப்பீங்களே, அந்த பதில் ரெக்கார்டிங் ஆயிடக்கூடாதுன்னு அவ்வளோ பயத்துல இருப்பாங்க. இப்போ நான் இன்னைக்கு இப்போ இவ்வளோ நேரம் பேசுறேன்னா, ஃபிலிம் என்சைக்ளோபீடியா வெளியில போய் தன்னோட யூடியூப்ல என்னுடைய கண்டென்ட்ல என்ன போடுவாரு அப்படின்ற பயம் எனக்கு வராது. எது போட்டாலும் எனக்கு மைலேஜ்னு நான் எடுத்துப்பேன். சரிங்களா? ஆனா எல்லா ஆர்டிஸ்டுக்கோ இல்ல ஆக்டர்ஸ்க்கோ அதை அப்படி எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதனால கண்டஸ்டன்டா இருக்கிறவங்க போதுமான அளவுக்கு வந்து பேச மாட்டாங்க. பட் வந்து பேசுறவங்க எல்லாரும் வந்து எப்படி சொல்றது, உங்க கிரவுண்ட அவங்க வந்து உங்க டெக்காரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்களும் ஒரு தப்பு பண்ணக்கூடாது, அவங்களையும் தப்பு பண்ணக்கூடாது. நீங்க அவங்கள பேச விட்டு உங்களுக்கு கூட்டம் சேருதேன்னு பார்க்கவும் கூடாது. அதே சமயத்துல பேசுனவங்களால உங்களுடைய நீங்க அழகா கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த ஃப்ளோக்கு வந்து ஒரு அதோட ஒரு ஹாப்பி இம்பாக்டை டிஸ்டர்ப் ஆகிடவும் விட்டுறக்கூடாது. நீங்களே வந்து அவங்க 2 பேரும், சார் இங்க பாருங்க, இட் லுக்ஸ் லைக் யுவர் கான்வர்சேஷன்ஸ் இஸ் டூ பர்சனல், ரொம்ப ஹம்பிளா கேட்டுக்கிறோம், நீங்க 2 பேருமே வெளியில போய் இதை முடிச்சுட்டு உள்ள வரதா இருந்தா வாங்க, அப்படி இல்லையா we will be forced to get you both out. அப்ப நீங்க எங்க 2 பேரும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா
தென் சென்சுள்ள ஒரு ஆள் அப்படி ஒரு எஜுகேட் பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டு டாபிக் அதுக்கு மேல வளர்த்துக்க கூடாது. அதுக்கு மேலேயும் ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா யூ கேன் டேக் எனி கால் இன் கிக்கிங் தெம் அவுட். அதுதான் இது. நீங்க எப்பவுமே ஒருத்தங்களை பேச விட்டுட்டீங்கன்னா நீங்க அதை கேட்டவனால நீங்க ஆன்டிசிபேட் பண்ணாம இருக்கவே முடியாது. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அட்வைஸ் பண்ணி ஆக்சுவலா வந்து நான் என் பண்ணும்போது நான் இதை அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னா அன்னைக்கு ஹானஸ்டா சொல்றேன், இது நான் எக்ஸ்கியூஸ் மாதிரி இல்ல. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு நடந்ததுக்கு. செகண்ட் வந்து அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு ப்ராசஸ் பண்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. பிகாஸ் நீங்க 2 பேரோ இல்ல 3 பேரோ வந்து தெரிஞ்சவங்க பேசிக்கிறீங்கன்ற ஒரு நான் ரொம்ப கேஷுவலா இருந்துட்டேன் நான் அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது யார் இன்னொருத்தவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நான் அது இன்டர்ஃபியர் பண்ணி நான் பேசியிருந்திருப்பேன். அவர் வந்து எனக்கும் உங்களை மாதிரி தான். வெரி சாரி டு இன்டரப்ட். அதாவது ஆக்சுவலா எனக்கும் உங்களை மாதிரி தான். அவனுக்கு என் மேல காண்டு இருக்குன்றதே எனக்கு அவர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுது. எனக்கும் தெரியாது. சி உங்களை மாதிரி தான் எனக்கும் ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. என்னன்னா அவர் பாட்டு போற போக்குல உங்களுக்கு பிஆர் இல்லையா, உங்களுக்கு ஸ்னூப்பின்னு ஒருத்தர் பிஆர் இருக்காருன்றதெல்லாம் அடுத்த லெவல்ல சொல்றாரு. பிஆர் இருக்காரு உங்களுக்கு, அவர்கிட்ட நீங்க சொல்லிட்டு தான் போனீங்க. நான் என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு நீங்க பிஆர் யாரா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கவே தேவையில்ல. நான் எடுக்கிற ஒரு படத்துக்கு ஒரு பிஆருக்கு மினிமம் 1.5 கோடி ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா செலவு பண்றோம். 1 கோடி ரூபா செலவு பண்ணா நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் லிஸ்ட்லயும் ஓட்லயும் நானே டாப்ல இருப்பேன். இது எனக்கு பண்ணி இந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிஆர் செட் பண்ணிட்டு போறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு பொது வலைதளத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒருத்தங்க தபக்கடின்னு ஒரு மேட்டரை போடுறாங்க அப்படின்னும் போது நான் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி, நீங்க உங்களை மாதிரி தான் சாய், ஐ கம்ப்ளீட்லி கோ வித் யூ. எனக்கும் கொஞ்ச நேரத்துக்கு புரியல, இவர் வந்து வேணும்னே நம்மளை கோவப்படுத்துறதுக்காக பேசுறாரா இல்ல தெரிஞ்சு பேசுறாரா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்த விஷ்ணு வேற, அன்னைக்கு பேசிட்டு இருந்த விஷ்ணு வேற. எனக்கு அதுல இருந்து ரியாக்ட் ஆகுறது என்னன்னு யோசிச்சு தான் பேசுறேன்னா, அவரை மாதிரி நான் இறங்கி பேச முடியாது. நான் ஒரு ஸ்டாண்ட்ல வந்து எப்படி பேசலாம்னு யோசிச்சு பேச வேண்டிய நிலைமை இருந்ததுனாலதான் நான் ரொம்ப யோசிச்சு பேசினேன். இல்ல எனக்கு நான் அதை அக்ரி பண்ணிக்கிறேன். எனக்கு அதுதான் என்னோட பாயிண்ட்டுமே. ஏன்னா அன்னைக்கு தாத்தா இருந்தாங்க, விஷ்ணு இருந்தாங்க, அப்புறம் நீங்க இருந்தீங்க. எனக்கு நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு டு அன் எக்ஸ்டென்ட் நான் என்ன நினைச்சேன்னா, சும்மா கலாய்ச்சிக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு இதுலயே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் அது கொஞ்சம் லேட்டா ரியலைஸ் பண்ணது கண்டிப்பா என் சைட்ல தப்பு தான். நான் அது ஐ கம்ப்ளீட்லி பை இன் தட். அண்ட் நான் இந்த ஃபீட்பேக்கும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பர்சனலா ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஒரு ஷோ பாக்குறோம். அதுல ஒரு கண்டஸ்டன்ட் வச்சு நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியன் வச்சு நம்ம இந்த ஷோவை ஜட்ஜ் பண்றோம். நம்மளோட ஒப்பீனியன் சொல்றோம். எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ அப்படிதான் நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க போல உங்க கூட அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அது பர்சனலா போனது எஸ் காட் இட். அது நான் கண்டிப்பா நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம இன்ஃபேக்ட் யூ டோன்ட் ஹேவ் டு பி அன் அப்பாலஜைஸ், பட் ஐ வாண்ட் யூ டு பி வெரி கான்ஷியஸ் தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க அப்பாலஜைஸ் ஆகிறத விட இப்ப நான் வந்து எடுத்தேன் கவுத்தேன்ற மாதிரிலாம் டக்குன்னு ஒரு ஸ்பேஸ்ல போய் அது அழகா ஒரு விஷயம் பண்றீங்க. உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். இது தம்படி பைசா பிரயோஜனம் இல்லை. யாரோ ஒருத்தங்களுக்காக அவர் கணக்குல உட்காந்து அவங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில திருப்பி உங்க கூட கனெக்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாதவங்கள உங்க நேரத்தை ஒப்பிட்டு உங்க லைஃப்ல இருக்கிற பல விஷயங்களை டாட்ஸா கனெக்ட் பண்ணி அந்த நிகழ்வுகளை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிற ஒரு விஷயம், இப்படி ஒரு மாதிரியான கூட்டம் யார் யாருக்கு பிடிச்சவங்களுக்காக யார் யார் பேசுறாங்களோ அமையிறதே பெருசு. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த சும்மா போய் நம்ம ரைவல் வாருக்காக சம்பந்தம் இல்லாம அதை வந்து சண்டை போட்டு அதை ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணி அதனால ஒரு பெரிய ட்ரூப் 2ஆ பிரிஞ்சு அதை வச்சு இன்னொருத்தங்க ட்ரால். இப்போ ஒன்றும் கிடையாது. எனக்கு போன குரூப்ல வந்து நான் வந்து இப்போ உங்களதுல ஆரம்பிச்சது அது அடுத்த இதுல எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னா, நான் போய் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு வருது அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க உங்க எல்லாருக்குமே புரியுற ஒரு விஷயம், நான் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கேன், அந்த பர்சனுக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேம்பெயின் பண்றேன் அப்படின்றத மறைச்சு பண்ணல, ஓப்பனா டிக்ளேர் பண்ணி பண்றேன். இது எந்த விதத்துல ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு பாதிப்பாகுது? இப்போ சாய் நீங்க நாளைக்கு எனக்கு கால் பண்ணி
உங்களுக்கு வந்து இவங்கள பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜாக்லினை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்வீங்களா? அதாவது எனக்கு கூட இல்ல, என் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி சொல்லுவீங்களா? நீங்க வந்து கால் பண்ண நீங்க வந்து இனிமேல் முத்துக்குமரனுக்காக பேசாதீங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏங்க ட்வீட் போடுறீங்க? நீங்க ஏங்க அவரை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ற மாதிரியான வீடியோக்கள்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? அவங்க கேம் ஆடட்டும். நீங்க சும்மா வருங்க. கண்டஸ்டன்ட்டா போனீங்க, தோத்தீங்க, பேசாம இருங்க. இப்படி நீங்க போய் சம்பந்தமே இல்லாம சம்பந்தப்பட்டவங்கள விட்டுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டயோ இல்ல உங்களுக்கு நான் முத்துக்குமரனை பத்தி பேசினா என்ன, பேசாட்டி என்ன, நீங்க இதே தான் இப்போ உங்க ஸ்பேஸ்ல என்ன பண்ணாரோ அதுக்கு அடுத்தது தான் அந்த அடுத்த ஸ்பேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவர் வந்து தொடர்ந்து என்கிட்டக்க வராரு. நான் அவரை விட்டு விலகி விலகி போறது அவருக்கு எனக்கு பிரச்சனை என்னன்னா, அவரு ஒரு பிளேயரை வந்து மைண்ட்ல வச்சு அந்த பிளேயருக்காக சப்போர்ட் பண்ற ஒரு விஷயத்த என்னுடைய வே ஆஃப் கம்யூனிகேஷனோ இன்ஃப்ளூயன்ஸோ டிஸ்டர்ப் ஆகுதோ நினைக்கிறாரோ என்னவோ என்ன கர்மம்னே தெரியல. ஆனா அவர் வென் ஹி இஸ் டச்சிங் இட் டூ பர்சனல் இட் வில் பிகம் வெரி பர்சனல். போன நான் அதான் சொன்னேன், அதாவது உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த 2வது இதுல உங்க அளவுக்கு சென்சிபிள் ஆக்சுவலா சாம் ஒருத்தரை மட்டும்தான் நான் நம்பினேன். சாமுவேல் மட்டும்தான் ஐ ட்ரஸ்டட் ஹிம் பிகாஸ் பீங் அ ஹோஸ்ட் ஹி கூட அவரும் உங்களை மாதிரி தான் வருத்தப்பட்டார். அது சார் நான் அவர் ஒருமையில பேசும்போது என்னால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சது, பட் அதுக்கப்புறம் பண்ண முடியல. நான் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் ரவி, அதுக்கப்புறம் ஃபேட்மேன் தான். நான் ஒரு லெவல் வரைக்கும் தான் பார்ப்பேனே தவிர அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டா கேட்க ஆரம்பிச்சிருவேன். காரணம் என்னன்னா நோபடி ஓவ்ஸ் நோபடி. நீ ஏதோ இந்த இடத்துல 500 பேருக்கு மேல படம் காட்டுறதுக்கெல்லாம் நான் உனக்கான ஆள் கிடையாது. உனக்கு வேணும்னா டைரக்டா சொல்றேன், வாடா என் ஆஃபீஸ்க்கு, இல்லை நீ எங்க இருக்குன்னு சொல்றேன், நாங்க வரேன்னு சொல்றதுக்கு காரணம் ஏன்னா யூ ஆர் ட்ரைங் டு பிரிங் வெரி பர்சனல் மேன். நான் வந்து அந்த ஹோஸ்ட் கிட்ட கேட்டேன் என்னன்னா, சார் அவன் பர்சனலாக ஆரம்பிக்கிறான், ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் அவன் பேரை கூட யூஸ் பண்ணாத என்கிட்ட, சார் நீங்க தான் சாரோட பேரை பேசுறீங்க, நீங்க பெட்டர் வெளில போய் பேசிட்டு வாங்க, இல்லையா இந்த மொத்த கான்வர்சேஷன் கேட்டிங்களா, ஒரு நியாயமான கொஸ்டின் அவரை பார்த்து. சரி சார் நீங்க ஏன் சார் இவர் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி முத்துக்குமரனை பத்தி பேசாதீங்கன்னு அட்லீஸ்ட் பஞ்சாயத்து பண்ணவங்க நீங்க அப்படியாவது பேசியிருக்கணும். ரெண்டும் இல்லாம உங்க ஜாலிக்கு நீங்க உட்கார்ந்துக்கிட்டு கேட்டீங்கன்னா உங்க ஹோஸ்டை நம்பி நான் வரேன் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தட் வாட் ஐ வில் ஃபீல். நீங்க 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 வந்து நீங்க பண்ற ஹோஸ்டை நம்பி தான் உள்ள வர்றதே. அதாவது எப்படின்னா when things gets go wrong you will fine tune it or you will stop it என்ற நம்பிக்கையில தான் நான் எனக்கு மற்றவங்கள பத்திலாம் தெரியாது, நான் நம்பி வர்றது அப்படிதான். ஏன்னா அன்வான்டான ஒரு விஷயம் இல்லை, இல்லாட்டி நான் வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் 2 தடவை வந்தேன், நான் 2 தடவை லிசனராகவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் லிசனராக இருந்தேன். காரணம் என்னன்னா எல்லா தடவையிலையும் நிறைய பேருக்கு நிறைய கருத்து பேசுற மாதிரி இருக்கும். சரி நம்ம போனா அது பாதி அளவுல இன்டர்வியூ ஆயிடக்கூடாது. நான் பொதுவாக ஏன் தெரியுமா சார் ஸ்பேஸ்க்கு வரேன், ரொம்ப சிம்பிள் லாஜிக். பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் ஒன்று நடக்கணும் சார் ஒவ்வொரு சீசன்லயும். அந்த பிரெயின் ஸ்டார்மிங்ல நாம நினைக்கிறதே சரி அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு விஷயத்த பார்க்க கூடாது. நாம நினைக்காத பக்கங்கள் ஏதாவது இருக்கான்னு யாராச்சும் பேசும்போது கிடைக்குமா அப்படின்னா, இப்ப நான் இன்னைக்கு வந்திருந்தப்போ அந்த சோஷியல் அக்செப்டன்ஸ்க்கான விஷயம் பேசுறதோ, தர்ஷா ஒரு மேட்டர் பேசிட்டு இருந்ததோ, இதெல்லாம் வந்து இப்படி ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ள இறங்கினாதான் அந்த இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ன்றது தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கும் போதும் சில கேள்விகள் ஐக்கியூ ரிலேட்டட் கேள்விகளா இருக்கும், அதெல்லாம் பேசினாதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி காரணங்களுக்கு தான் நான் வர்றதே தவிர எனக்கு இதுல வர்றதுனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஐ மீன் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து சாரி டு இன்டரப்ட். அது நான் கம்ப்ளீட்டா நான் அந்த ஃபீட்பேக் வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொன்ன அது வந்து பர்சனலா போனாலும் பர்சனல் அட்டாக் பண்ணாலும் அது யார் எந்த ஸ்பீக்கர் வந்தாலும் வில் ஸ்டாப் இட். அண்ட் நீங்க சொன்னது வந்து கண்டிப்பா நான் ஃபீட்பேக்கா எடுத்துக்கிறேன். இட் வில் அண்ட் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் இனிமே அவ்வளவு லெவலுக்கு போவாது. நான் வந்து எனக்கு தான் வச்சு சொல்ல, நீங்க யார வந்தாலும் நீங்க கால் எடுங்க. இல்லை அதுவுமே நான் வந்து அதான் நான் சொன்னேன் எக்ஸ்கியூஸா போயிடுன்னு. நான் மத்த எல்லா நேரத்திலயுமே வந்து தென் அண்ட் தேர் ஐ ஹவ் ஸ்டாப்டு. அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, நீங்க தாத்தா விஷ்ணு எல்லாம் இருந்தப்போ நீங்க தெரிஞ்சவங்க தான் பேசிக்கிறீங்க போல. அண்ட் ஐ தாட் இட் வாஸ் அ ஃபன்னி கான்வர்சேஷன். ஓகேவா, நீங்க சும்மா இது பண்ணிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன். நானு அந்த ஒரு அது நான் எனக்கே கொடுத்துக்கிட்ட பெனிஃபிட் ஆஃப் டவுட் அது. பட் தட் வென்ட் ராங் டு பி ஹானஸ்ட். சொல்ல போனா you can be very honest. I mean I can completely understand your honesty. ஏன்னா நானும் அந்த ஷாக்ல தான் இருந்தேன். ஏன்னா அது வந்து டக்குன்னு வந்து
ஒரு ஒரு பாயிண்ட் தாண்டி போன அப்புறம் அந்த அதை ரியலைஸ் பண்ணி ஓகே ஃபைன் இதுதான் ஸ்டாப் பண்ணுன்றதுனால தான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நான் என்ன சொன்னேன்னா பிஆர் வச்சிருக்கிறதுலாம் வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். அதெல்லாம் அதை வந்து நான் ஜெனரலைஸா பிஆர் ஜாபோட வந்து நான் ரிலேட் பண்ணி சொன்னேன். பட் ஹானஸ்டா சொல்லணும்னா அந்த இடத்துல கொஞ்சம் லேட்டா ரியலைஸ் பண்ணது வந்து இட் வாஸ் அ மிஸ்டேக் ஒன்லி. அது அது வந்து இனிமே நடக்கிற மாதிரி வந்து வில் டேக் இட் அஸ் ஃபீட்பேக். யா ஃபார் ஷூர். தேங்க்யூ, ஐ அப்ரிஷியேட் இட். பட் ஆனால் ஆக்சுவலாக நான் நீங்கள் லேட் ஆன் ஓகே இட்ஸ் ஃபைன். ஐ மீன் லேட் ஆனால் அந்த சுச்சுவேஷன் அன்னைக்கு டே வந்து எல்லாருக்குமே ஒரு குழப்பமா தான் இருந்தது. இது வேணும்னே நடக்குதா இல்லை வேணாம் நடக்குதானே எனக்கு புரியல. நீங்கள் சொன்ன மாதிரி we all know each other and I had a very different opinion till that day on that following person. A different opinion. I was completely not happy just because that he is taking everything very personal when it comes for the one fellow contestant of whom he knows. அவருக்கு பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கான ஒரு மேட்ரு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பாக்குறதுனால எனக்கு எனக்கு அவ்வளவு சீரியஸா இருக்காருன்றது அன்னைக்கு தான் தெரிய வருது. அப்படி தெரிய வரும்பொழுது இட் இஸ் பெட்டர் நாட் டு டாக் எனி திங் இன் பப்ளிக் அப்படி பேசுறது. அது இது ஒரு பிரைவேட் காலில் போய் பேச வேண்டிய மேட்ரு. இது வந்து ஒரு 500 பேர் இருக்கிற இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ற டேட்டாவே கிடையாது. ஒரு 300-400 பேர் இருக்கிற இடத்துல வந்து என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். அதுக்கு மேல ஒரு படி தாண்டி பேசினா எனக்கு 10 மேட்டர் பேச முடியும்னு அவனை மாதிரி என்னால பேச முடியாது. சாரி, அவரை மாதிரி என்னால பேச முடியாது. ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா ஒரே பாயிண்ட் தான். என் பாயிண்ட் அதாவது இஃப் 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 அட் ஆல் if the space is being used for talking anything sensible towards to what is happening in the show நான் அதுக்காக வரேன். இது மாதிரியா இருந்ததுன்னா களம் வேற இடம் வேற சூப்பரா அங்க உட்காந்து பேசிக்கலாம். எதுக்கு ஒரு 10 பேர் நம்மளை எப்படி பாக்குறாங்கன்ற ஒரு இடத்துல போய் இறங்கினா இப்போ அவர் பேசும்போது அவருக்கு தெரிய வேணாமா நான் வந்து ஒரு ஷோலையே யாரு பார்க்க அப்படிதான் பிஹேவ் பண்றேன். வெளியில எனக்கு அது ஒரு 10 நிமிஷம் ஆக முடியாதா டக்குன்னு வந்து இந்த ஒரு காமன் குரூப்ல பேசுறது. இப்ப அவர் நினைக்கலாம் அவர் என்ன வந்து ஒரு வார்த்தை பேசிடலான்னு. அவருக்கு அந்த தைரியம் பத்தாதனாலதான் இங்க பேசுற வாடா நேர்லனாலும் வரமாட்டேங்கிறாருன்றது தான் நான் அவர்கிட்டையும் போன ஸ்பேஸ்ல சொன்னேன். நீங்க வந்து அந்த ஸ்பேஸ்ல இருக்க ஹோஸ்ட் கிட்டையும் தனிப்பட்ட முறையில கால் பண்ணியும் ஆடனெல்லாம் நான் டைரக்டா ட்வீட்லயே ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஒரே மேட்ரு தான். ஒருத்தங்க ஏதாச்சும் ஒருத்தங்க ஒரு தனிப்பட்ட முறையில பஞ்சாயத்து மாதிரி வந்தாங்கன்னா பஞ்சாயத்து கேட்கவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் தனிப்பட்ட பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு வர கண்டென்ட்டே கிடையாது. அப்படி மீறி நீங்க கேட்கறதா இருந்தா அதை அங்கேயே நிறுத்தி ஃபர்ஸ்ட் என்ன பேசணுமோ அதை பேசலைன்னா அதுக்கப்புறம் செகண்ட் வரவங்களால உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கும்னா உங்களோட ஃபேன்ஸ் ஐ மீன் உங்களோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது என்னன்னா இட் இஸ் டூ அக்லி, இட் இஸ் பிகமிங் டூ பர்சனல் ஆர் ப்ளீஸ் சென்ட் போத் ஆஃப் தெம் அவுட். இதெல்லாம் வந்து இது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. ப்ளீஸ் சென்ட் போத் ஆஃப் தெம் அவுட்ன்றதுல அவருக்கு எவ்வளவு அசிங்கம் இருக்கோ இல்லையோ, எனக்கு அது பெரிய அசிங்கம் இல்லை. நான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நானா வெளில போறதா நல்லதுன்னு நானா முடிவு பண்ணிட்டு தான் வெளில போவேன். அதுக்கு காரணம் என்னன்னா அது இந்த இடத்தோடைய மிச்ச அமைதியை கெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக போறது. இந்த இடத்துல இதுல ஏதாவது ஒண்ணு அறிவுபூர்வமா கத்துக்கணும் இல்ல கன்வே பண்ணணுன்றதுக்கு வர்ற இடம் போக இதுக்கு சம்மந்தமே இல்லாம இன்னொரு டைரக்ஷனுக்கு போயிடக்கூடாதுன்றதுதான் என்னோட தாட். எஸ் 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 புரிஞ்சுது. கண்டிப்பா வில் நாட் என்டோஸ் சச் பர்சனல் அட்டாக்ஸ் ஆர் பர்சனல் டாக்ஸ். நீங்க எதுவும் இது தப்பா நினைச்சுக்கலன்னா நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் அன்னைக்கே போட்டிருப்பேன். ஒரு அன்இன்வைட்டட் குரூப்புக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நாம தான் 100 தடவை யோசிக்கணும். இல்லைன்னா நம்ம பேசாம இருக்கணும்ன்றதுதான் நான் ட்வீட்டாவே போட்டிருப்பேன். காரணம் என்னன்னா அன்இன்வைட்டட் இடத்துக்குள்ள நம்ம உள்ள போகும்போது வம்படியா ஒருத்தன் பிரச்சனை பண்ண வந்தா உங்களை மட்டும்தான் நான் நம்புறேன் அவனை நிறுத்திடுவீங்கன்னு. அவனை நீங்க நிறுத்தலைன்னா அப்புறம் அந்த அன்இன்வைட் குள்ள போறதுல லாஜிக்கே இல்லைன்றதுதான் பாயிண்ட். எஸ் 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 யா டெஃபினெட்லி நான் அது இங்க யார் வந்தாலுமே அது பர்சனல் அட்டாக் வந்து என்டோஸ் பண்ணதில்லை. அன்னைக்கு ஒரு நாள் வந்து லேட் ரியலைசேஷன் இல்ல அது உங்க கண்ட்ரோலே இல்லன்னு வெச்சுக்கோங்களேன். I completely agree with you on one thing that what will have react, but anyways we stop. இனிமே அது நான் ஒரு நல்ல ஃபீட்பேக்கா எடுத்துக்கிறேன் நான். thanks for taking it this way. Nice. thanks. A lot of brainstorming நிறைய இருக்கு. அதனால இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வேற இருக்குன்னு வேற கேள்விப்பட்டேன் இந்த வர வாரங்கள்ல.
டெஃபினெட்லி நம்ம பேசலாம் தொடர்ந்து. எஸ், கண்டிப்பா. ஆக்சுவலா ஈவன் நாங்க முன்னாடி பேசிட்டு இருக்கும் போதே கூட நினைச்சோம் லைக் இது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ராப்ளி ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும்னு நினைக்கிறேன் நானுமே. ஆக்சுவலா இப்பவுமே நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுக்க கமெண்ட் போட்டிருக்காங்க, பட் எனக்கு காட்டல இல்லைன்னா ஐ திங்க் we could have continued, but probably I think we'll end today now and we'll talk some other day for sure. Yeah, definitely. Yes. Thank you so much for staying up till and answering all the questions. No, Thanks a lot. Yeah, thanks a lot. Thanks for all. Happy Sunday to all. Yeah. Yes. Thank you. Yeah, thanks Vijay. Yeah, thank you. எஸ், ஐ திங்க் நம்ம என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவங்க ஆஷிக் வந்தப்பவே வந்து ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல. யாராவது ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணலன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே பக் ஆயிருச்சு, அதனாலதான் அக்செப்ட் பண்ண முடியல. வேற ஸ்பீக்கர்ஸ் அக்செப்ட் பண்ண முடியல, அதனாலதான் இது தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா பேசலாம். நன்றி வந்து பேசினவங்க கேட்டவங்க அது லிசனர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், பக், அதனாலதான் அக்செப்ட் பண்ண முடியல. அக்செப்ட் பண்ணவங்க பேசினாங்க, அதுக்கப்புறம் புதுசா யாரையும் அக்செப்ட் பண்ண முடியல. ஆஷிக் தான் லாஸ்டா இருந்தாரு. ஸோ யாராவது அக்செப்ட் பண்ணலன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் வந்து பேசுனது கேட்டது. அதர் லிசனர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஹாவ் அ குட் சண்டே. தேங்க்யூ. பை. டேக் கேர்.